வணக்கம். ஓஷோவோட பியாண்ட் என்லைட்டன்மென்ட் சொற்பொழிவு தொடர்லேருந்து முதல் உரைய இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். பொதுவா ஞானம் அடையிறது தான் ஆன்மீக பயணத்தோட கடைசி எல்லை, ஒரு உச்சகட்டம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா ஓஷோ இங்கே தான் ஒரு பெரிய திருப்பத்தை வைக்கிறார். அது முடிவே இல்ல, அதுக்கு அப்பாலையும் ஒரு நிலை இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, அதுதான் இந்த முழு உரையாடலோட மையப்புள்ளியே. ஞானம்ங்கிறது கூட ஒரு அனுபவம் தான். ஆனா அதையும் தாண்டி அந்த அனுபவத்தை அனுபவிக்கிற ஆளே இல்லாத ஒரு நிலை. அதை விளக்க அவர் பயன்படுத்துற உவமைகள் தான் நம்மள பிரமிக்க வைக்குது. பிரபஞ்சத்தோட மர்மமான கருந்துளைகள்ல ஆரம்பிச்சு அக்பர் பீர்பால் கதை, அப்புறம் நம்மளோட அன்றாட வாழ்க்கை சிக்கல்கள் வரைக்கும் எல்லாத்தையும் தொட்டு பேசுறாரு. அப்போ இந்த முதல் உரைய மட்டும் வச்சு ஓஷோ பார்வையில ஞானத்துக்கு அப்பால என்ன இருக்கு, அதை அடைய என்ன பாதைகள் இருக்கு, அப்புறம் ஒரு முழுமையான வாழ்க்கையை எப்படி வாழ்றதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, அந்த முதல் கருத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஞானத்திற்கு அப்பால் அது ஒரு சூன்ய நிலைன்னு சொல்றாரே, கேட்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. உண்மைதான். சூன்யம் இல்லனா நத்திங்னஸ் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ஒரு மாதிரி எதிர்மறைய உணர்வு தரும். ஆனா ஓஷோ அதை ஒரு முற்றிலும் வேற கோணத்துல பாக்குறாரு. முதல்ல ஞானம்னா என்ன? அது அனுபவங்களோட உச்சம். பேரானந்தம், அழியாத்தன்மை, பேரழகு எல்லாத்தையும் நீங்க அங்க உணரலாம். ஆனா நீங்க உணர்றீங்க அப்படின்னாலே அங்க உணர்றவர் ஒருத்தர், உணரப்படுற பொருள் ஒன்னு இருக்கு. ஒரு இருமை நிலை, அதாவது டுவாலிட்டி இருக்கு. புரியுது புரியுது. நான் ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்னு, ஆனந்தம் ஒன்னுன்னு ரெண்டா இருக்கு. மிக சரியா. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, அதுக்கு அடுத்த கட்டத்துல அந்த நானே கரைஞ்சு போயிடும். அனுபவம் மட்டும்தான் இருக்கும், அனுபவிப்பவன் இருக்க மாட்டான். அதத்தான் அவர் சூன்யம் அப்படின்னு சொல்றாரு. இத விளக்கத்தான் அவர் நவீன அறிவியலோட ஒரு பிரம்மாண்டமான கருத்து கையில எடுக்கிறாரு. கருந்துளைகள். ஆமா, பிளாக் ஹோல்ஸ். இத பத்தி பேசும்போது ஓஷோவோட பார்வை எப்படி இருக்கு? அவர் அது ஒரு பயமுறுத்துற விஷயமா மட்டும் பார்க்கல. கருந்துளையோட சக்தியை சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. அது விண்வெளியில இருக்கிற ஒரு புள்ளி. அதோட ஈர்ப்பு விசை நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஒளி கூட அதுல இருந்து தப்பிக்க முடியாது. நம்ம சூரியனை விட மில்லியன் மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் கூட அது பக்கத்துல போனா ஒரு தடங்கூட இல்லாம உள்ள இழுக்கப்பட்டு மறைஞ்சு போடும். அது ஒரு பிரபஞ்ச பெருமரணம். ஒரு முழு நட்சத்திரமே இல்லாம போகுது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத கேட்டா இது ஒரு முழுமையான அழிவு மாதிரி தெரியுது. ஆனா ஓஷோ இதை எப்படி ஒரு நேர்மறையான விஷயமா பார்க்க முடியும்? அதோட இந்த வெள்ளை துளை, ஒயிட் ஹோல்ங்கிற கான்செப்ட் இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு தியரி தானே? ஓஷோ ஒரு அறிவியல் கருத்தை எடுத்து அதை ஒரு ஆன்மீக உருவகமா மட்டும் பயன்படுத்துறாரா, இல்ல நிஜமாவே நம்புறாரா? அருமையான கேள்வி. இதுதான் இந்த உரையாடலையே ஆழமாக்குது. ஓஷோ இங்கே ஒரு இயற்பியல் வகுப்பு எடுக்கல. அவர் பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதியை பத்தி பேசுறாரு. சமநிலை, இல்லைனா பொலாரிட்டி. ஒன்னு இருந்தா அதோட எதிர்நிலை இருக்கணும். பகல் இருந்தா இரவு இருக்கணும். பிறப்பு இருந்தா இறப்பு இருக்கணும். அதே தர்க்கப்படி பார்த்தா நட்சத்திரங்களை உள்ள இழுத்து அழிக்கிற ஒரு பிரபஞ்ச மரணம் இருந்தா நட்சத்திரங்களை பிறப்பிக்கிற ஒரு பிரபஞ்ச பிறப்பும் இருக்கணும் இல்லையா? ஓ, அப்போ கருந்துளைகள் ஒரு சுரங்கப்பாதையோட நுழைவாயில்னா வெள்ளை துளைகள் அதோட வெளியேறும் வாயில்னு சொல்றாரா? ஆமா, அது ஒரே கதவோட ரெண்டு பக்கங்கள்னு ஓஷோ சொல்றாரு. ஒரு பக்கம் அது கருந்துளையா இருந்து எல்லாத்தையும் சூன்யத்துக்குள்ள இழுக்குது. மறுபக்கம் அதுவே வெள்ளை துளையா இருந்து புதிய நட்சத்திரங்களை பிறப்பிக்குது. இங்கதான் முக்கியமான விஷயம் வருது. அந்த சூன்யம்ங்கிறது அழிவோட இடம் மட்டும் இல்ல, அது பிரபஞ்சத்தோட கருப்பை, ஒரு காஸ்மிக் வூம்ப். எல்லாம் அதிலிருந்து தான் பிறக்குது. ஞானத்துக்கு அப்பால போறதுனா ஒரு தனி மனுஷன் இந்த பிரபஞ்ச கருப்பைக்குள்ள கரைஞ்சு திரும்பவும் பிரபஞ்சமாவே வெளிப்படுற மாதிரி. இதுல இன்னும் ஒரு படி மேலே போய் ஒவ்வொரு படைப்பும் முந்தியதை விட உயர்வான நிலையில இருக்கும்னு சொல்றாரே, அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. அவர் சொல்றாரு, ஒவ்வொரு விடியலும் முந்தைய விடியலை விட அழகா இருக்கு. ஒவ்வொரு வசந்தமும் முந்தையதை விட அதிக பூக்களை கொண்டு வருது. பிரபஞ்சம் சும்மா தன்னைத்தானே திரும்ப திரும்ப நிகழ்த்திக்கல. ஒவ்வொரு சுழற்சியிலையும் அது தன்னைத்தானே மெருகேத்திக்குது. ஒரு ஆன்மீக பரிணாம வளர்ச்சி நடக்குது. அதனால சூனியத்துல கரையறதுங்கிறது அழிவில்ல, அது ஒரு உயர்நிலை பிறப்புக்கான தயாரிப்பு. சரி, இந்த பிரபஞ்ச இலக்கை அடையிறதுக்கு ஓஷோ இந்த உரையில ரெண்டு பாதைகளை குறிப்பிடுறாரு. ஒன்னு அன்பு, இன்னொன்னு விழிப்புணர்வு அல்லது தியானம். அன்போட பாதைய அவர் ரொம்ப எளிமையானதுன்னு சொல்றாரு. ஆனா அதே சமயம் அதுல ஒரு சிக்கலும் இருக்குன்னு சொல்றாரே. நம்மள ஆச்சரியப்படுத்துறது என்னன்னா, அவர் அன்போட பாதைய பூக்கள் நிறைஞ்ச பாதைன்னு சொன்னாலும் நாம பொதுவா அன்புன்னு நினைக்கிறத அவர் நிராகரிக்கிறாரு. அவர் ஒரு ஆச்சரியமான சொற்புறப்பியல் தொடர்பை சுட்டி காட்டுறாரு. ஆங்கிலத்துல லவ்ங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்துல லோப்புங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கலான்னு சொல்றாரு. லோப்புன்னா பேராசை. அடேங்கப்பா, இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தொடர்பு.
தன்னலமற்றதுன்னு நாம நினைக்கிற ஒரு வார்த்தை பேராசைங்கிற சொல்லிலிருந்து வந்திருக்கலாம்ங்கிறது நாம பாக்குற விதத்தையே மாத்துது. அப்போ நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லும்போது உண்மையில நான் உன்னை உடைமையாக்கிக்க விரும்புகிறேன்னு தான் சொல்றோமா? ஓஷோ பார்வையில பெரும்பாலும் அப்படிதான். சாதாரண அன்புங்கிறது அழகான பொருட்களை சொந்தமாக்க நினைக்கிற ஒரு பேராசை மாதிரிதான்னு சொல்றாரு. அது ஒரு ஆதிக்கத்துக்கான போட்டி. இதை விளக்க தான் அந்த புகழ்பெற்ற அக்பர் பீர்பால் கதையை சொல்றாரு. ஆமா, தன் மனைவிக்கு அடங்காத கணவன் ஒருத்தனாவது இருக்கான்னு அக்பர் கேக்குற கதை. அதேதான். பீர்பால் ஊரெல்லாம் தேடி கடைசியா ஒரு பலசாலியான மல்யுத்த வீரனை கண்டுபிடிக்கிறாரு. அந்த வீரன் தன் கையை பிடிச்சு நசுக்குனப்போவே, ஆஹா, இவன் தான் சரியான ஆளு, இவன் மனைவிக்கு அடங்காதவனாதான் இருப்பான்னு பீர்பால் நம்புறாரு. அந்த வீரன் கிட்ட பரிசா அரசரோட அரேபிய குதிரைகள்ல ஒன்ன தேர்ந்தெடுக்க சொல்றாரு. அங்க கருக்கு குதிரையும் வெள்ளை குதிரையும் நிக்குது. இங்கதான் கதையில அந்த நகைச்சுவாயான திருப்பம் வருது. ஆமா, அந்த வீரன் எதையோ சொல்ல வாயை எடுக்கிறான். அப்போ அவன் சின்னஞ்சிறு மனைவி மெல்லிய குரல்ல வீட்டுக்குள்ள இருந்து, கருப்பு குதிரைய மட்டும் தேர்ந்தெடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையை நரகமாக்கிடுவேன் மிரட்டுறா. உடனே அந்த மாவீரன், எனக்கு வெள்ளை குதிரை தான் வேணும், அதுதான் என் விருப்பம்னு சொல்றான். பீர்பால் சிரிக்கிறாரு. குதிரைய வச்சுக்கோ, ஆனா பரிசு உனக்கில்லன்னு சொல்லிட்டு திரும்பிடுறாரு. அன்புல ஆதிக்கம் கட்டுப்பாடு இருக்கிற வரைக்கும் அது உண்மையான அன்பா மலராதுன்னு உணர்த்தத்தான் இந்த கதை. சரி, அன்போட பாதை இவ்ளோ சிக்கல்கள் நிறைஞ்சதுன்னா ரெண்டாவது பாதையான விழிப்புணர்வு அல்லது தியானம் யாருக்கானது? சமூகத்தோட சூழ்ச்சிகளால போட்டிகளால யாருடைய இதயம் இறுகி போச்சோ, யாருக்கு அன்பை உணர்கிறது கஷ்டமா இருக்கோ அவங்களுக்கானது விழிப்புணர்வு பாதைன்னு சொல்றாரு. இது பாலைவனத்துல தனியா பயணம் பண்ற மாதிரி ஒரு கடினமான பாதை. ஏன்னா இந்த உலகத்துல ஜெயிக்க அன்பு தேவையில்லை, கூர்மையான மூளையும் கடினமான இதயமும் தான் தேவைன்னு சமூகம் நமக்கு கத்துக் கொடுக்குது. பள்ளிக்கூடங்கள்ல இருந்து அலுவலகங்கள் வரைக்கும் இதயத்தை விட மூளைக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இத விளக்க அவர் ஒரு அரசியல்வாதியோட கதையை சொல்றாரே, அது இன்னைய சூழலுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. இது ரொம்பவே ஒரு அரசியல்வாதிக்கு இதய அறுவை சிகிச்சை நடக்குது. டாக்டர்ஸ் அவரோட உண்மையான இதயத்தை எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு தற்காலிகமா ஒரு பிளாஸ்டிக் இதயத்தை பொருத்துறாங்க. ஆபரேஷன் முடிஞ்சதும் அவருக்கு பிரதம பதவி கிடைச்ச செய்தி வருது. அவர் பதவியேற்க அவசரமா கிளம்புறாரு. டாக்டர்ஸ் பதறி போய், ஐயா, உங்க நிஜ இதயம் இங்க இருக்கு, எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு, பரவாயில்ல, அடுத்த 5 வருஷத்துக்கு எனக்கு இதயம் தேவைப்படாது, அதை பத்திரமா இங்கே வைங்க, தேவைப்பட்ட அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. இது ஒரு சக்தி வாய்ந்த நையாண்டி. ஆனா ஓஷோ இங்க கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுற மாதிரி தெரியலையா? ஜெயிக்கிறதுக்கும் இதயபூர்வமா இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையா? இதுவும் ஒரு நல்ல கேள்வி. ஓஷோ ஒரு கருத்தை தீவிரமா உணர்த்த மிகைப்படுத்தல பயன்படுத்துறாரு. அவர் சொல்றது, நம்ம சமூகம் எதுக்கு முன்னுரிமை கொடுக்குதுங்கிறது தான். அன்பும் கருணையும் பலவீனமாகவும் கணக்கும் தந்திரமும் பலமாகவும் பார்க்கப்படுற ஒரு அமைப்புல மக்கள் இயல்பாவே தங்களோட இதயத்தை மூடிக்கிறாங்க. அவங்களுக்கான பாதை தான் தியானம். அன்பால மலர முடியாதவங்க விழிப்புணர்வால தங்களை அறியலாம். இந்த 2 பாதைகள் பத்தின விவாதம் ஓஷோ அடுத்து பேசுற ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மள அழைச்சிட்டு போகுது. அதாவது, இந்த ஆன்மீக பாதையில பயணம் பண்ற ஒருத்தர் உலக வாழ்க்கையை எப்படி வாழ்றது, அக உலகத்துக்கும் புற உலகத்துக்கும் இடையில ஒரு சமநிலையை எப்படி உருவாக்குறது. இதுதான் இந்த உரையோட மிக முக்கியமான ரொம்ப பிராக்டிக்கலான பகுதி. ஓஷோ இன்னொன்னுக்காக தியாகம் செய்யறத ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாரு. அவர் ஒரு ஆழமான வரலாற்று பார்வையை முன்வைக்கிறாரு. கிழக்கத்திய நாடுகள் பல நூற்றாண்டுகளா அக வாழ்க்கைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தன. அதோட விளைவா புத்தர், மகாவீரர், பதஞ்சலி மாதிரி பிரம்மாண்டமான ஆன்மீக மேதைகள் உருவானாங்க. ஆனா சமூகம் புற வளர்ச்சியில பின்தங்கிடுச்சு. பொருளாதாரம், அறிவியல் எல்லாத்திலையும் தங்கி வறுமையிலையும் நோயிலையும் வாடியது. பல நூற்றாண்டுகளா மாட்டு வண்டி யுகத்திலேயே இருந்துச்சு. அதே சமயம் மேற்குலகம் இதுக்கு நேர்மாறான தப்பு செஞ்சது. அவங்க புற உலக முன்னேற்றத்துல மட்டுமே கவனம் செலுத்தி அக உலகத்தை முழுசா மறந்தாங்க. அதனால அறிவியல், தொழில்நுட்பம் வளர்ந்துச்சு, சமூகம் செல்வச் செழிப்பா மாறுச்சு. ஆனா உள்ளுக்குள்ள வெற்றிடமாகிட்டான். மன அழுத்தம், பதட்டம், அர்த்தமின்மை மாதிரியான பிரச்சனைகள்ல சிக்கிக்கிட்டான். இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கடைசி வார்த்தைகள். அவர் இறக்கும் தருவாயில அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா, நான் ஒரு இயற்பியலாளரா இருக்க விரும்பல, ஒரு பிளம்பரா இருக்க விரும்புறேன்னு சொன்னாரு. பிரபஞ்சத்தோட மாபெரும் ரகசியங்களை ஆராய்ஞ்சு ஒரு மேதை ஏன் ஒரு சாதாரண எளிமையான வாழ்க்கையை விரும்பினாரு? ஏன்னா புற உலகத்தோட உச்சத்தை அடைஞ்ச அவருக்கு அக உலகத்தோட வெற்றிடம் புரிஞ்சிருந்தது. அந்த மனச்சுமையை தான் அந்த வார்த்தைகள் காட்டுது. அப்போ தீர்வு என்ன? துறவியா மலைக்கு போறதா,
இல்ல உலகத்துல மூழ்கி ஆன்மாவை மறக்கறதா? இந்த ரெண்டையும் இணைக்கிறது எப்படி? இதுக்கு ஓஷோ சொல்ற உதாரணங்கள் ரொம்ப எளிமையானவை, ஆனா ஆழமானவை. ஆமா, அவன் வாழ்க்கையோட இயங்கியல் டயலெக்டிக்ஸ் பத்தி பேசுறாரு. அதாவது எதிர்நிலைகள் உண்மையில எதிரிகள் இல்ல, அவை ஒண்ணு பூர்த்தி செய்யுது. உதாரணமா, பகல் முழுக்க வயல்ல கடினமா உழைச்சாதான் ராத்திரி ஆழமான சுகமான தூக்கம் வரும். உழைப்பு ஓய்வுக்கு எதிரானதில்ல, அதுதான் ஆழமான ஓய்வுக்கான அடிப்படை. அது மாதிரிதான் அக அமைதியும் புறச் செயல்பாடும் இணைஞ்சிருக்கணும். இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? தியானம் பண்றது உலகச் செயல்பாடுகளுக்கு எப்படி உதவும்? உலகத்துல தீவிரமா இருக்கிறது தியானத்துக்கு எப்படி உதவும்? ஓஷோ சொல்றாரு, நீங்க தியானத்துல எவ்ளோ ஆழமா போறீங்களோ அவ்ளோ ஆற்றலும் அமைதியும் கருணையும் உங்களுக்குள்ள நிறையும். அந்த ஆற்றலை வெளிப்படுத்த உங்களுக்கு ஒரு களம் தேவை. அதுதான் உலகம். நீங்க தியானத்துல பெற்ற அமைதிய உலகத்துல வெளிப்படுத்தும்போது உங்க செயல்பாடு வெறும் வேலையா இல்லாம ஒரு படைப்பா, ஒரு சேவையா மாறும். மறுபக்கம், நீங்க உலகத்துல எவ்ளோ தீவிரமா முழுமையா செயல்படுறீங்களோ அந்த செயல்பாடுகளோட இறுதியில உங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஓய்வுக்கான, அமைதிக்கான தாகம் பிறக்கும். அந்த தாகம்தான் உங்களை ஆழமான தியானத்துக்கு அழைச்சிட்டு போகும். நம்ம மூளையோட செயல்பாடு மாதிரி தான். மூளையோட ஒரு பகுதி தர்க்கத்துல கணக்குல ஈடுபடும்போது இசை, கலை சம்பந்தப்பட்ட மறுபகுதி ஓய்வெடுக்குது. இசை கேட்கும்போது தர்க்க பகுதி ஓய்வெடுக்குது. ஒன்னு செயல்படும்போது இன்னொன்னு புத்துணர்ச்சி பெறுது. அகமும் புறமும் அப்படிதான். அதனால ஒரு முழுமையான வாழ்க்கை மட்டுமே புனிதமான வாழ்க்கை. A whole life is the only holy lifeங்கிறது அவரோட முக்கியமான செய்தி. இணைஞ்ச ஒரு புதிய மனிதனை உருவாக்குறது தான் அவரோட கனவு. ஆஹா, ஓஷோவோட இந்த முதல் உரை மூலமா ஞானத்துக்கு அப்பால்ங்கிறது ஒரு முடிவல்ல, அது சூன்யம்ங்கிற பிரபஞ்ச கருப்பையில கரைஞ்சு திரும்ப ஒரு உயர்நிலையில வெளிப்படுற ஒரு தொடர் நிகழ்வுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிலையை அடைய அன்பு மற்றும் விழிப்புணர்வுன்னு 2 பாதைகள் பத்தியும், அக மற்றும் புற வாழ்க்கைய சமநிலையோட வாழ்றதோட முக்கியத்துவம் பத்தியும் விரிவாக பார்த்தோம். இதுல உங்களுக்கான மிக புரட்சிகரமான கருத்து என்னன்னா, புனிதத்தன்மைங்கிறது உலகத்தை விட்டு ஓடுறதுல இல்ல, மாறா உள்ளே இருக்கிற அமைதியையும் வெளியே இருக்கிற குழப்பத்தையும் ஒரு சேர ஆள்றதுல இருக்கு. உண்மையான ஆன்மீகம்னா அக உலகம், புற உலகம், இதுல ஒன்ன தேர்ந்தெடுக்கிறது இல்ல, ரெண்டையும் ஒருங்கே தனக்குள்ள அடக்கிற அளவுக்கு பெரிதாகிறது தான். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த உரையில ஓஷோ ஒரு சீடன் சரியான பக்குவத்தை அடையும் போதுதான் குரு கிடைப்பாருன்னு சொல்றாரு. உலகத்துல நீங்க அனுபவிக்கிற விரக்தி, துயரம், தோல்விகள் தான் உங்கள ஒரு தேடலுக்கு, ஒரு குரு கிட்ட சரியான நேரத்துல அழைச்சிட்டு வரும்னு சொல்றாரு. உங்க நோக்கம் முழுமையானதா இருந்தா இலக்கு உங்கள தேடி வரும்னு சொல்றாரு. இப்போ உங்கள நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ற சவால்களும் துயரங்களும் உங்கள ஒரு ஆழமான தேடலுக்கு தயார்படுத்துற அனுபவங்களா, இல்ல ஒரு முழுமையான நோக்கம் இல்லாததால ஏற்படுற வெறும் தற்காலிக விரக்தியா?